75 ஆண்டுகள் கழித்து கூட உங்களால் நீங்க புதுசுன்னு சொன்னீங்களே, புதுசுனா என்ன சொல்லியிருக்கணும்? கல்விய மற்ற நாடுகள்ல பின்லாந்துல அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுக்குது. இதுவரைக்கும் யாரும் அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கல. நாங்க அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுக்கிறோம்னு சொன்னா அதுல புதுசுன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றீங்க? தனியார் கிட்ட, தொண்டுள்ளம் கொண்டவர்கள் கிட்ட கையேந்தி நீங்க பள்ளிக்கூடத்தை நடத்துங்கன்றீங்க. அதுல என்ன சார் புதுசு இருக்கு? அது காமராஜர் காலத்திலே செஞ்சது தானே சார். 1950கள்ல பணமே இல்லைன்னு சொன்ன உடனே, பணம் இல்லைன்னா கூட பள்ளிக்கூடத்தை ஸ்கூல் தான் நடத்தும்னு கர்ம வீரர் காமராஜர் உறுதியோடு இருந்தார். அந்த உறுதி தான் இன்னைக்கு அரசு பள்ளிகளை உருவாக்கி கொடுத்தது. அது கல்லூரி வரைக்கும் அதை சொன்னார் அவர். எனவே தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ அதை கர்ம வீரர் காமராஜர் செய்து காட்டினார். அதுதான் தமிழ்நாடு. எனவே சமச்சீர் என்கின்ற கோட்பாடு, சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுக்கணும்ன்ற கோட்பாடு தான் தமிழ்நாட்டின் கோட்பாடு என்று சொன்னால், அந்த சமமான கற்றல் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்ன்றதான் தமிழ்நாட்டினுடைய குரல்.